கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பெருக வேண்டும் என்று நான் ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் போக போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை உங்களோடு கூட கொடுத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே தலைப்பு எல்லாருக்கும் தெரிந்தபடியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதம் வேறு. அதை குறித்து தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறாரு, எப்படி நடத்தினாரு அப்படின்ற குறித்தான் நாளை தியானிக்க போகிறோம். என்னை நடத்துவீர் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. வாசிங்கள். எரோமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 9 வசனம். எரோமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 9 வசனம். போதும். பாருங்க, இந்த காலவேளையிலே ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் சபைக்கு போயிருக்கலாம், இல்லை இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் உடைய சமூகத்துக்கு வருவீர்கள், நான் உங்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலை காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுக்க முடியாது கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய், பாக்கியத்திற்காய், ஸ்லாகியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழையில கூட ஆண்டவரே, ஆன்லைன் மூலமா இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் பேசுங்க. இந்த வார்த்தை ஆகிய மசனத்தை அனுப்பி கர்த்தருடைய அறிவிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அறிவின் தப்புவிக்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த வேலையை கர்த்தர் என்ன சித்த வைத்திருக்கிறீரோ இந்த வார்த்தை மாத்திரம் வெளிப்படும்படியா செபிக்கிறோம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்தும்படியா எல்லா சோர்வுகள் மந்த நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம், ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடும் கவலைகளோடும் விண்ணப்பங்களோடும் தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வருவீங்க. உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களுக்கு தீர்வு காணும்படியே தான் தேவனுடைய சமூகத்துக்கு வருவீர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே எத்தனை பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய வேதனைக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஜெபத்தை கேட்கிறவர், வேதம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடத்தில் வருவார்கள். இந்த நாளிலே அவர் ஜெபத்தை கேட்கிறபடினால், உங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறபடினால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் சமூகத்துக்கு வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவேன். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தினார், இனியும் கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்துவாரா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வந்த உங்களை உங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ப கர்த்தர் நடத்த போகிறார். 23 சங்கீதம் 3 வசனம் பாருங்க, கர்த்தர் எப்படி நடத்துறாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துறார்? 23 சங்கீதம். அவர் உன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் உங்களை நீதியின் பாதைகளில் நடத்துவார். எப்படி? உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஆத்துமாக்கள் இந்த விண்ணப்பங்களோடு வரும்போது, கண்ணீர் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, முதல்ல கர்த்தர் என்ன பண்றார்? உங்களை தேற்றுகிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். அப்ப இந்த பிரச்சனை, போராட்டம், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியத்தை குறித்து விண்ணப்பத்தோடு ஆண்டவர் சமூகத்துக்கு இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கப்படும் போது கர்த்தருடைய ஜெபத்துக்கு செவி சாய்ப்பா, எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த தேவ சமூகத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த சமூகத்துக்கு வந்த உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுடைய ஆத்துமாவை முதல்ல என்ன பண்றாரு? கர்த்தர் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மாத்தல, சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் ஆட்சி தேற்றி நீதியின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாரா? நீதியின் பாதையில. எப்படி? உங்களை தேற்றி அந்த பலன் கொடுத்து விட்டு
அந்த பலவீனமாய் காணப்படுகிற உங்களை கர்த்தர் பலனை கொடுத்து விட்டு நீதியின் பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதியின் பாதைகளே இந்த நாளில் உங்களை நடத்துகிறார். எது வரைக்கும் நடத்துவார் அப்படின்னா 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் நம்முடைய தேவன் சதா காலங்களும் மரண பர்யந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, உங்களை மரணம் பரியந்தமும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் உங்களை மரணம் பரியந்தமும் கர்த்தர் நடத்துவார். மரணம் பரியந்தமும் கர்த்தர் போஷிப்பார். மரணம் பரியந்தமும் உங்களுடைய தேவையை சந்திப்பார். மரண சந்தியமும் கர்த்தர் உங்களை வழிகாட்டியா இருப்பார், பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த தேவன் நம்முடைய தேவன். இவர் யார் தேவன்? நம்முடைய தேவன். இவர் நடத்துகிற தேவன், வழிகாட்டுகிற தேவன். பாருங்க, நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8:21. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன். பாருங்க, உங்களை கர்த்தர் நீதியின் பாதையிலே நியாயமான வழியிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே நியாயமான வழியில தான் கர்த்தர் நடத்துவார். நீதியான பாதையில தான் கர்த்தர் நடத்துவார். அநீதியான பாதையில கர்த்தர் நடத்த மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. கர்த்தர் நீதியின் பாதையிலே தான் நடத்துவார். அவர் நீதியின் பாதைகளிலே நடத்துகிற தேவன். அகிம்சையான பாதை அல்ல, அக்கிரம பாதை அல்ல, நீதியின் பாதை, சரியான பாதை. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 48:17 சொல்லுகிறதாவது, அப்ப நீதியின் பாதைனா என்னங்க? பிரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதுதான் நீதியின் பாதை. நமக்கு பிரோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இந்த வேளையிலே பிரோஜனமானது, உங்களுக்கு பயன்படக்கூடிய காரியம் நடக்க, உங்களுக்கு தேவையான காரியங்கள், அநீதியான காரியங்கள், உங்களுக்கு எது தேவையோ அந்த பாதை தான் கர்த்தர் நடத்துவார். பிரோஜனமான பாதையில உங்களுக்கு எந்த பாதை பயன்படும், என்ன காரியம் பயன்படும், அந்த பயன்படுகிற பாதையில தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுதான் நீதியின் பாதை. அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நடத்துகிறவர் யார்? நமக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. நாம் எப்படி இருக்கிறோமா? சங்கீதம் 103 சொல்லுகிறது, சங்கீதம் 103, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர்தான் நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருப்போம். அப்ப நாம் கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகள், கர்த்தருடைய ஜனங்கள். அப்ப நம்மை மேய்ப்பதற்கு ஒரு தகப்பன் உண்டு. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அப்ப என் மேய்ப்பன் யார் அப்படின்னு நம்முடைய ஆடுகள் அறிந்திருக்கும். வேதம் சொல்லுவது, இயேசு பூமியில இருக்கும்போது சொன்னார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஒரு மந்தையிலே ஒரு ஆடுகள் இருக்குமையானால் அந்த ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கும், அந்த மெய்ப்பனை பற்றி அறிந்திருக்கும். என்னுடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர், அல்லேலூயா, என்னை நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னை எங்கதான் மேய்ப்பாரு? புல்லுள்ள இடங்களில் தான் என்னை மேய விடுவாரு, வறட்சான இடங்கள் என்ன மேய விட மாட்டாரு. புல்லு இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் விடுகிற மேய்ப்பர். அல்லேலூயா. நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். நாம் கர்த்தர் மேய்ப்பர், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு?
இஸ்ரேல் மக்களை கர்த்தர் நடத்தும் போது கர்த்தர் அவனமாய் நடத்துறாரு. எப்படி நடத்தினாராம் பாருங்க. சங்கீதம் 78:53 வாசிங்க. சங்கீதம் 78:53. சங்கீதம் 78:53. அவர்கள் பாருங்க, அவர்களை பயப்படாதபடிக்கு பத்திரமாய் கர்த்தர் வழி நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பயங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி கர்த்தர் உங்களை பயப்படாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்களை பயப்படாதபடிக்கு, அந்த சூழ்நிலை கண்டவர்கள் பயப்படாதபடிக்கு அந்த பயத்தை நீக்கி போட்டு கர்த்தர் நடத்தினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இந்த நாளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆடுகள் மேய்ப்பன் இருந்தா, சிங்கம் வந்தாலும் புலி வந்தாலும் அந்த மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த ஆடுகள் கவலையற்று நிரந்தரமா இருக்கும். மேய்ப்பன் ஏதாவது ஆடு பாருங்க, அது சரியாவே புல்லு சாப்பிடாது. இப்படி சாப்பிடும், இப்படி பார்க்கும், இப்படி சாப்பிடும், இப்படி புல்லு பார்க்கும். ஏன்னா இந்த நேரத்துல எந்த மிருகம் நம்மளை அட்டாக் பண்ணா அது ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப மேய்ப்பன் உள்ள ஆடுகளுக்கும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே நம்முடைய மேய்ப்பன் இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன். அவர் நம்மை நடத்துவார். உடைய வாழ்க்கையில இந்த நாளிலே பல வாழ்க்கையை குறித்து இந்த காரியங்கள் எப்படி நடக்க போகிறதோ, என்னுடைய சூழ்நிலை இப்பதான் இப்படி இருக்கிறது, பயங்கள் முதலாவது என்ன பண்றார் ஆண்டவர் வாழ்க்கையை குறித்து சூழ்நிலையை குறித்து இருக்கிற அவர் நடத்தி கொண்டு போகும்போது பல சூழ்நிலைகள் வரும், எதிரான சூழ்நிலை வரும், வளர்ச்சியான சூழ்நிலை வரும். அப்ப சூழ்நிலை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வரும். அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த பயத்தை எடுத்து போட்டு கர்த்தர் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நடத்தினார். அப்புறம் எப்படி நடத்தினார் பாருங்க. மேக ஸ்தம்பங்களினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் நடத்தினார். சங்கீதம் 78:53. அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை பழந்து மூடி போட்டது. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பர்வத நாட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து. உபாகமம் 29:5 வாசம். உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரமும் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தும் போது 40 வருஷம் ஆண்டு நடத்துறாரு. வனாந்திரத்தின் வழிதான் ஆண்டு நடத்துறாரு. அந்த வனாந்திரத்தின் பாதையில நடக்கப்படும் போது அவர்களுக்கு வஸ்திரமும் டிரெஸ்ஸும் பழசா போலியா. நடக்க நடக்க அவர்களுக்கு கால் என்ன பண்ணல, வீங்கல, அப்பமும் குறைபடல, தண்ணீரும் குறைபடல. அவளுக்கு நெய்லுக்கு வெயிலா இருந்துச்சுன்னா நிழல், குளிரா இருந்துச்சுன்னா வெயில். அப்படி கர்த்தர் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். எப்படி எத்தனை ஆண்டுகள் நடத்தினார்? 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார். எந்த பாதையில? வறட்சியான பாதையில, எதுவுமே இல்லை, வனாந்தரமான பாதையிலே கர்த்தர் 40 வருஷமா தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். வனாந்தரமா என்னங்க? எதுவுமே இல்லை. இந்த நாளிலும் இந்த உலக வாழ்க்கை வனாந்தரமான ஒரு பாதை தான். இந்த வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையில கூட நிறைய வனாந்தரமான காரியங்கள் இருக்கலாம், வறட்சி இருக்கலாம், செழிப்பு இல்லை, வனாந்தரமா இருக்குது. இந்த வனாந்தரத்தின் வழியே நடத்தினாலும் பாருங்க, 40 வருஷம் நடக்கிறாங்க. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பண்ணாலும் என்ன, இது கால் வலி, இது கால் வீங்குது. அவங்க கால் 40 வருஷம் நடக்க அவர்கள் கால் வீங்கவில்லை. வஸ்திரமும் ட்ரெஸ்ஸும் பைசா போல. இன்னைக்கு வாங்குற ட்ரெஸ் எல்லாம் 1 வருஷம் தாண்டதே பெரிய காரியமா இருக்குது. 40 வருஷமா
அவர்கள் Dress பழசா போகாதபடி கர்த்தர் போஷித்தார். அவருடைய வனாந்தரத்துல சாப்பாடு தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், சாப்பாட்டையும் கர்த்தர் கொடுத்தார், தண்ணீரையும் கர்த்தருக்கு கொடுத்தார். அப்படி நடத்தினார். 40 வருஷமும், 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 40 ஆண்டுகளும் கர்த்தர் எப்படியா தன்னுடைய ஜனங்களை நடத்தினார். அன்றைக்கும் எப்படி நடத்தினாரோ இன்றைக்கும் அவ்வனமாய் நடத்த நம்முடைய வாழ்க்கை. நம்ம தான் நினைக்கிறோம் வாழ்க்கையில வனாந்தரம் எதுவுமே இல்லை, வறட்சி, இந்த காரியம் எப்படி இருக்க போதோ, எல்லா காரியங்களும் நான் இழந்திருக்கிறேன், இந்த காரியங்கள் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். கர்த்தர் வனாந்தரத்தின் பாதையில் நடத்தினாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த காலையில கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா நடத்துவார். ஒவ்வொரு வழியா ஒரே விதமாய் கர்த்தர் நடத்த மாட்டார். ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதம் எப்படி இருக்கும்? ஆச்சரியம், அதிசயம், வித்தியாசம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில கர்த்தர் நடத்துவார். ஒரே பாதையில கர்த்தர் நடத்த மாட்டார். ஜனங்களை, இந்த தேவ ஜனங்களை கூட இந்த நாளிலே சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெரிய பெரிய ஊழியர்களெல்லாம் போட்டு கேட்டீங்கன்னா அவருடைய சாட்சி பாத்தீங்கன்னா நம்மளே கொடூரமா இருக்கும். கர்த்தர் அவரை எப்படி அந்த நாள்ல இருந்து எப்படி நடத்துறாரு அப்படின்னு நம்ம சாட்சிகளை கேட்டிருப்போம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொன்றமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே என்னுடைய விண்ணப்பத்திற்கு வழி இல்லை, என் போராட்டத்துக்கு எங்க தீர்வு இருக்கும்? கர்த்தர் நடத்தினாரு. இந்த நாளிலே எங்கேயாச்சும் தீர்வு கிடைக்குமா? இந்த காரியத்துக்கு வழி எங்க கிடைக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அந்த காரியத்திற்கு வழி யாராம்? யோவான் 8:16 சொல்லுகிறது, நானே வழியுமாய் இருக்கிறேன். நான் தான் வழி. உன் பிரச்சனைக்கு யார் வழி? இயேசுதான் வழி. அவர் வழியா இருக்கிறபடினால் அவர் உங்களை வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இயேசுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ உடைய பிரச்சனைக்கு எங்க வழி, எது வழி அப்படின்னு நீங்க நாளை கேட்பீர்களா? என் பிரச்சனைக்கு வழியே சில பேர் என் பிரச்சனைக்கு வழியே தெரியல பிரதர், என் போராட்டத்துக்கு வழியே தெரியல, எப்பதான் வழி பிறப்பீங்களே. அந்த வழி யார் அப்படின்னா, நானே வழி. அப்ப இயேசுதான் வழி. இயேசுவின் மூலமா தான் அந்த பிரச்சனை மாறும். இயேசுவின் மூலமா தான் அந்த போராட்டம் மாறும். இயேசுவின் மூலமா தான் அவங்கள மாறும். அப்ப இயேசு வழியா இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலே ரூத் 2:12 சொன்னது போல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. இந்த வேளையிலே பல்வேறு காரியங்கள், பல்வேறு சூழ்நிலை கடந்து வந்த உங்களை என் வாழ்க்கையில எப்படி நடத்த போதுன்னு கேள்வியில இருக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏன்னா அவரே வழி. உங்கள் வாழ்க்கையிலே அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வழி நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, வனாந்த இடத்துல அவங்க காடையை கேட்டாங்க, காடையை கொடுத்தார். தண்ணீர் கேட்டாங்க, தண்ணீர். வனாந்த இடத்துல தண்ணீர் வரவைத்த தேவனுடைய வாழ்க்கையிலே வனாந்தரங்கள் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே வறட்சி இருக்கலாம், உன் வாழ்க்கையிலே தொய்வு இருக்கலாம், வஸ்திரங்கள் குறைவுபட்டு இருக்கலாம். பாருங்க, திராட்சை ரசத்தையும் பார்க்கணும் பெருகின நாட்களை பார்க்கிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகமா இந்த நாளிலே கர்த்தர் பெருக பண்ணுவார். அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் அதை செய்யாதிருப்பாரோ, வசனித்து அதை நிறைவேற்ற இருப்பாரோ. பாருங்க, என் வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லாதீங்க. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார். நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன இருக்கணும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை தப்புவிப்பார், இயேசு என்னை சுமப்பார். அல்லேலூயா. வேலையிலே அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை போஷிப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. சத்தியம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். யாவருக்கும் சமாதானம்.